இதில் பாயிண்ட் நமக்கு தேவையான பாயிண்ட் என்னென்னா, எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சீஷருங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க யாருன்னா ஏசப்பா கூடவே இருந்தவங்க தான் சீஷருங்க இல்லையா, அந்த 12 பேரும் வந்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் முடியல. இப்போ ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும், ஏன் முடியல, சபைக்கு இடம் வாங்க முடியல, ஏன் முடியல. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்குது? எனக்கு அப்படி கேள்வி இருக்குது, எங்களால் வாங்க முடியலையே. அல்லேலூயா. ஏன்னா எனக்கும் நிறைய கேள்வி, ஏசப்பா எங்களால் முடியல. நான் இந்த 1ஆம் தேதி பிறந்தப்போ ஒரு ஜோமனை, ஆண்டவரே எங்களால் முடியவே இல்லை. ஏன்னா சபைக்கு இடம் வாங்கணுன்ற எண்ணம் இல்லை. அவர் அடிக்கடிக்கு பாஸ்டர் சொல்லுவார், இடம் பரலோகம் போகாது, ஆத்துமாக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அதனால் ஆத்துமா மட்டும்தான் நோக்கம். அதனால் எனக்கு இடம் பெருசாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜனங்க தான் வேணும்னு சொல்லி தான் இந்த 19 கிலோ சபை உருவாச்சு இல்லையா. இடம் பிளான் பண்ணியிருந்தா அந்த 19 பேரும் அங்கே போயிருக்க மாட்டாங்க. இந்த சபையிலேயே இருந்து காணிக்க தசம பாகம் இந்த மாதிரி சொல்கிற பணத்தெலாம் கொடுத்துருப்பாங்க, சேர்த்து வச்சு அப்போ காலகட்டத்திலே கொஞ்சமாவது இடம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்போது எப்படின்னா, ஒவ்வொரு கிலோ சபையும் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு சபைக்கும் நம்ம சபையின் சார்பாக ஒரு பங்கு இருக்குது. அது எல்லோரும் கொடுத்தாங்க இல்லையா, ஆதி காலத்துலேருந்து கொடுத்தது எல்லாத்தையும் எழுதி தான் வச்சுருக்குறோம். அதில் ஒவ்வொரு சபையும் என்னது அட்வான்ஸாக கொடுத்துருக்குறோம், அப்புறம் வந்து கட்டுறதுக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இன்னும் உத்திரமேருக்கு மட்டும்தான் கொடுக்கல, மற்ற எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் 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 கொடுத்து எல்லா பிரான்ச்சிலையும் நம்ம சபையின் பங்கு இருக்குது. அப்போது ஒருவேளை அவர் சொன்னார், எனக்கு வந்து ஜனந்தான் முக்கியம், இடம் முக்கியம் இல்லைன்றதுனால நாங்கள் எதையுமே சேகரித்து வைக்கவே இல்லை, எந்த அக்கௌண்ட்லேயும் பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்ததை ஊழியத்துக்காக கொடுத்து அனுப்புறது, பெட்ரோல் கொடுத்து அனுப்புறது, வண்டி ஃபால்ட் ஆகிடுச்சு, போய் வண்டி எடுத்துன்னு போயிட்டு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டா சபை ஊழியத்துக்கு தானே போகிறாங்க, அப்போ அதுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய செஞ்சோம் பாருங்க. அப்போ எடுத்து வைக்கணுன்ற இடம் இல்லை. இப்போ நமக்கு உட்காரவே இடம் இல்லை. அந்த பழைய இடத்துல வெளியில் வெயில், மழை, பூச்சிங்க கொட்டுறது, இதெல்லாம் உட்காந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்போ தான் தோணுச்சு, நம்மளுக்கு ஒரு இடம் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம். இந்த இடம் வந்து நம்ம நல்லா வீடு கட்டி வாழ்கிறதுக்காக இல்லை, ஜனங்க உட்காந்து ஆராதிக்க முடியல. வெளியில் உட்காந்து கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆமாவா இல்லையா. ஏன்னா மழை வந்து நனைஞ்சிக்கினே ஆராதிச்சிருக்கோம் வெயிலில். அப்போ தான் இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வரும்போது அங்கே இடம் பார்த்திங்கனாக்கா 55 லட்சம் இருந்தது. 55 லட்சம் வந்து அப்போ நம்மளுக்கு சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாக்கா, அப்போது உடனே சொன்னாங்க ரெடி பண்ண முடியல. ஏன்னா எல்லோரும் இங்கே சபையில் இருக்கிற எல்லாருமே கொடுத்தவங்க கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் கொடுத்தவங்க, ஏன்னா நான் தான் சொன்னேன் எல்லா கணக்கும் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது இடம் வாங்க முடியலன்னு சரி லோனாக வாங்கிடலாம் அப்படின்னோடனே சொன்னாங்க, ஒரு லோன் வாங்கினோன்னாக்கா ஃபஸ்ட் அமௌண்ட்டு 20 லட்சம் கட்டணும், அப்போ தான் என்ன பண்ண முடியாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம லோனாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு இப்போது கணக்கு போட்டோம், 20 லட்சம் வச்சு இப்போ வரைக்கும் வந்த காசு இங்கே அட்வான்ஸ் கொடுத்துருக்குறது, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு வந்த நகைங்க, அந்த வாங்கியிருக்கிற இடம், எங்கள் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 17-18 லட்சம் கணக்கு போட்டு, சரி ஒரு 20 லட்சம் தானே, இன்னும் கொஞ்சம் பெரட்டி என்ன பண்ணிடலாம் போட்டு ஒரு 20 லட்சம் கொடுத்து அந்த பேப்பரை வாங்கி நம்ம லோனாக இது பண்ணிடலாம். இங்கே கட்டுற 20,000 ரூபாய் வாடகை, இங்கே 19,000 கரண்ட்டு பில் இல்லாமல், அங்கே ஒரு 3,000, இது இல்லாமல் செங்கல்பட்டுக்கு வாடகை கட்டின்னு இருந்தோம். இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இடத்துக்கு என்ன பண்ணலாம், வாடகையாக அந்த லோனாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பேசலான்னு போனால் இப்போ கேட்குறாங்க, அப்போது வாங்கலான்னும் போது 55 லட்சம், இப்போ கோடிக்கணக்கில் போகுது. 20 லட்சம் அட்வான்ஸாக கொடுத்து வாங்கலான்னா இப்போது 67 லட்சம் கேட்குறாங்க. எதுக்குனாக்கா நம்ம அந்த டாக்குமெண்ட் பேப்பரை வாங்கி லோன் போடுறதுக்கு, மீதி அமௌண்ட்டு லோன் போட்டுங்க அப்படின்னாங்க. இப்போ 67 லட்சத்துக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகும்னு வச்சுங்க. அப்போ நம்ம அதை எடுத்துன்னு போனால் அதே ரேட்டு கொடுப்பாங்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாரதி நகரில் நம்ம இருக்கிற சுற்றி சரௌண்டிங்கில் எல்லாமே கோடி கணக்கில் போகுது, நிறைய கோடி கணக்கில் போகுது. அங்கே விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆள் உட்கார்றது தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சிங்களேன் இல்லையா, ஒரு ஆள் 4 ஸ்கொயர் ஃபீட்டில் உட்காடுறாங்களாம். ஆனால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோன்னா 8,000 ரூபா. அந்த மாதிரி கணக்கு போட்டு கோடி கணக்கில் போகுது. ஆனால் இருக்கிறது இப்போது சொல்லியிருக்கிற இடம் தான் எனக்கு தெரியல, கர்த்தர் தான் அது அற்புதம் செய்ய போகிறாரு. ரொம்ப கம்மி ரேட்டில் சொல்லியிருக்கிறாங்க, 5,500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு தரேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஏசப்பாவும் பார்த்தா நிறைய வாக்குத்தத்தங்களாக திருக்கு தரிசனங்களாக ஆண்டு சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ராபோஜனத்தில் ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அப்போது கருப்பாக மேலே வண்டுங்க கொச்சன்னு கொட்டுச்சு.
அப்போ நான் உட்காந்து நான் அழுதேன், ஆண்டவரே இது வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் இருக்கிற ஜனங்க மேலே வண்டு வந்து சாபமாக விழுந்த மாதிரி ஏன் ஆண்டவரே எல்லார் மேலேயும் வண்டு கொட்டுதுன்னு. அப்போ அழுதுக்கப்புறம் இந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க அவங்க சொன்னாங்க, திரும்ப கூப்பிட்டு என்னன்னு தெரிலங்க, உங்கள் கடவுள் எங்கள் மனசை மாற்றிட்டாரா தெரில, நீங்களே வந்துருங்க. கொடுத்த காசை ரிட்டன் கொடுத்துட்டாங்க, இங்கே அட்வான்ஸ் கொடுத்ததை ரிட்டன் கொடுத்தவங்க திரும்ப சொன்னாங்க, உங்கள் ஆண்டவர் எங்கள் மனசை மாற்றிட்டாரு, நீங்கள் திரும்ப வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வரும்போது பாஸ்ட் ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை கனவு கண்டு சொன்னார். அது ஆல்பர்ட் சாலமன் ஐயா கிட்ட பேசும்போது அப்போ சொன்னார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இப்போ நீங்கள் போயிருக்கிறீங்க இல்லையா, உங்களை ஆண்டு அங்கே போக சொல்கிறாரு, ஆனால் அது நிரந்தரம் இல்லை, அது டெம்ப்ரவரி, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு போய் இளைப்பாக இருக்கிற ஒரு இடம், அதனால் நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் கூட சொன்னேன் இவ்வளோ தூரம் வேணாப்பா கஷ்டமாக இருக்கும்னு. ஆனால் ஒரு விஷயமும் செய்யும்போது ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்கிறதில்ல. அது எங்கள் வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், ஊழியத்திலையாக இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ இதை வாங்கவே முடியலையா அப்படின்னும் போது இப்போ ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, இது வரைக்கும் சபையாராக ஜபம் பண்ணியிருக்கிறோம், பல மணி நேரம் பண்ணதில்லை, சில மணி நேரம் தான். அடுத்து இந்த மாதிரி மொத்தமாக உபவாசமாக போட்டதே இல்லை. நிச்சயமாக இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் ஒரு அற்புதம் நடந்துடும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அந்த சீஷருங்க கேட்குறாங்க, அதில் வர டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசை துரத்துறதுக்கு. ஆனால் அங்கே கேட்குற வார்த்தை எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளால் முடியாத எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. என்னன்னு சொல்லி அதுக்கு அடுத்து வாசிங்களேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல. இங்கே என்ன விஷயம் சொல்றாருன்னா, உங்க அவிசுவாசத்தினால தான் நடக்கல. அப்போ சிலருக்கு என்னன்னா, பாஸ்டுக்கு பாசமாக்கு அவிசுவாசம், அதனால தான் நடக்கலை. அங்கே மோசே கொண்டு ஆண்டு சொல்கிறாரு, நீ போய் அந்த ஆயி பட்டணத்தை தோக்கடிச்சிருவ போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் இவங்க போய் தோற்று வந்தாங்க தெரியுமா? அந்த கதை பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தது தெரியும். மோசே ஜெயிச்சிருவேன்னு சொல்லி தான் ஆண்டு அனுப்புகிறாரு, ஆனால் ஜெயிச்சு வரல, ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புகிறாரு, ஆனால் தோற்று போய் வந்தாங்க. அந்த தோற்று போய் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த மோசே கூட போன கூட்டத்தில் ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தையை மீற இருந்ததுனால அங்கே மோசையால் கூட ஜெயிக்கவே முடியல. அப்போ ஒருத்தர் அவிசுவாசமாக இருந்தால் கூட தேவையா இந்த இடம், இது இவங்களுக்காக தேடுறாங்க அப்படின்னு நமக்குள்ளே எண்ணம் வந்துட்டால் கூட அங்கே அற்புதம் நடக்காது. புரிஞ்சுது அவங்களுக்கு? நான் புரிய வச்சேன்னு தெரியல. புரிஞ்சிச்சா? எத்தனை பேர் புரிஞ்சுது? அப்போ இது ஆலயம் என்பது நாம் ஆராதிக்கிறதுக்கான இந்த இடமே போதுமே, இதுவே நடத்திக்கலாமே, வாடகை கொடுத்து நடத்திக்கலாமா அப்படின்னு தோணும் இல்லையா? திடீர்னு சடனாக வந்து காலி பண்ணுங்கன்னா நம்ம இவ்வளோ போய் நிற்க ஆராதிக்க நமக்கு இடையில. ஏன்னா உதயசூரிய நகரம் இடிக்க போகிறாங்க, அப்போ எங்கே ஆராதிப்புன்னு பாருங்கள். அப்போ அதுக்காக தான் இந்த இடத்துக்கான ஏற்பாடு. இப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அவிசுவாசத்தினால தான். இந்த அவிசுவாசம் நீங்கணுன்னா, சபையில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், அவிசுவாசம் நீங்கணுன்னா என்ன வழி? அதுக்கப்புறம் வாசிங்களேன். இல்லைம்மா, கீழே 21. இப்போ இந்த அவிசுவாசம் நீங்கணும்னா அதுக்கு ஒரு மனம் வேணும். இந்த ஒரு மனம் எப்போ வரும்னா, ஜபத்தினால உபவாசத்தினால தவிர மற்ற எதுனாலையும் இந்த அவிசுவாசம் நீங்காது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஜபமும் உபவாசம் தான் நம்ம வாழ்க்கையில். இங்கே போட்டிருக்கு ஆண்டு எப்படின்னா அன்லிமிட்டெட். எனக்கு இந்த வாரத்தில் ரொம்ப பிடிக்கும். என்னன்னாக்கா, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் அப்படின்னாக்கா வேறு எதுவுமே சொல்யூஷன் இல்லை, இதுதான் வழியே. இதை போட்டாக்கா நிச்சயமாக கர்த்தர் வழியை திறப்பார். அல்லேலூயா. சரி, அப்படி திறந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகன்னு வாசிப்போம். யோனா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். ஆமாம், இப்போ இந்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் எட்டி இருக்குது, நீங்களாம் வந்துருக்குறீங்க இல்லையா? வாசிமா. என்னென்னலாம் உபவாசம் இருந்ததுன்னு பாருங்க. மனுஷரும் மிருகங்களும் மாடும் ஆடு ஒன்றுமே சாப்பிடலையா? நீங்கள் சொல்லுங்கள். மனுஷனே எத்தனை பேர் வரும்போது டீ சாப்பிட்டு வந்தோம், எத்தனை பேர் பட்ரு சாப்பிட்டு வந்தோம், எத்தனை பேர் இல்லை பாதியில் போய் சாப்பிட்லான்னு பிளானில் இருக்கிறோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு ஆபத்து, ஒரு அவசரம் அப்படின்னு ஒன்று. ஆடு மாடு மிருகஜீவன் ஒன்றுமே ருசி பாராதுன்னா என்னது? வாயில் எதுவுமே டேஸ்ட்டு பார்க்கவே இல்லையா? பார்க்காம அப்படி இருந்ததுனால
முடிவில் என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் அவங்க எதுக்காக உபவாசம் இருந்தாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். அப்படியே லூக்கா 18:2 வாசிங்கண்ணே. ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த கதையை நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னாக்கா, ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு, நியாயாதிபதி இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ஏழை விதவை வந்து எப்போ பாரு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க நியாயத்தை சொல்லினே இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஏதாவது என்ன பண்ணுங்க, நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னா அதில் அந்த வசனம் போட்டிருக்குது. அழகாக வாசிங்களேன், 4வது வசனம். எத்தனை நாள் வரைக்குமா? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்னவே இல்லையா, செய்யறதுக்கு மனசே இல்லையா. அந்த ஏழை விதவைக்கு செய்யறதுக்கு வெகு நாள் ஆகி அவனுக்கு மனசு இல்லாமல் இப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஏதாவது அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, செஞ்சு விடுங்க அப்படின்னு. உடனே அதில் 6 வாசிங்களேன், சாரி 5 லாஸ்ட்டே வாசிங்க. என்ன பண்ணுறாங்களா? எது தெரியுமா தொந்தரவாக இப்போ மாறும்? நம்ம இருக்கிற இந்த உபவாசமும் இந்த ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் என்ன பண்ணினே இருக்குமா, தொந்தரவு படுத்தினே இருக்குமா. சும்மா தொல்லை பண்ணினே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சரி விடு போ செய், சும்மா தொல்லை பண்ணினே இருக்குது அப்படின்னு செய்வோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த அநியாயம் உள்ள ராஜான்னு போட்டிருக்குது. அவன் எப்போ பாரு தொல்லை பண்ணினே இருக்குது. இந்த பொம்பளை நான் செய்யலைன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுக்குது, என்கிட்டயே கேட்டுனுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணிட்டானா, அந்த ஏழைக்கு அந்த விதவைக்கு நியாயம் செஞ்சானா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கீழே வாசிங்களா 6. இது எனக்காக ஆண்டு எழுதி வச்சது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இரவும் பகலும் அவரை நோக்கி பார்த்துட்ருக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் கர்த்தர் பொறுமையாக இருந்து இன்றைக்கி நியாயம் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அப்படியே எல்லோரும் கண்ணை மூடி ஆண்டரை நோக்கி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் முழு மனசோடு கூட. நீங்கள் விளையாட்டு மைண்டு, ஜாலியாக இருக்கிறது, பசியை மறக்கிறது, தூக்கம், இது எல்லாமே எப்பவுமே ரெகுலர் தான். ஆனால் இது வேறு, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிறைய பேருக்கு எவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்தில் வாங்க முடியாதுப்பா, அவ்வளோதான்ப்பா. நான் பணத்தை பார்த்து இந்த உபவாசத்தை போடலை, என் கையில் இருக்கிற பணத்தை பார்த்து இந்த உபவாசத்தை போடலை. இன்னொன்று சொல்லட்டுமா, இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாராவது இதெல்லாம் செய்வீங்கன்னு நினச்சி நான் போடவே இல்லை. ஆனால் எனக்கு ஆண்டவர் தான் செய்யணும். அவர் உத்தரவு கொடுத்தாதான். நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏசப்பா கொடுத்தாதான் உன் பர்ஸில் இருக்கிற ₹1 கூட இந்த காணிக்கப்பட்டியில் வந்து விழும். அவர் நினைக்கலன்னு சொன்னால் உன் பர்ஸில் கட்டாக இருந்தால் கூட அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். எங்கள் அப்பா விரும்பினா மட்டும்தான் அவர் எதை செய்ய. நான் நிறைய ஆண்டுகிட்ட சொல்லும்போது ஆண்டு என் கூட நிறைய பேசியிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் எப்போ செய்கிறாரோ செய்யட்டும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு எப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருதோ, எப்போ என்னுடைய பிரச்சனை அதிகமாகுதோ, எப்போ என்னுடைய உபத்திரவம் அதிகமாகுதோ, போராட்டம் அதிகமாகுதோ, அப்போவே எங்கள் அப்பா என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாரு. அடுத்த லெவலில் என்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஒரு முடிவு பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எங்கள் நிலத்தை விற்றாக்கா எடுத்துகிட்டு வந்து காசு என் பங்கு அப்படியே இதில் போட்டுருவேன். ஆனால் கொடுக்குறதுக்கு எவனுக்கும் மனசில்லை, எங்கள் பங்கை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசில்லை. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலப்பா, என்னால் முடிஞ்சது, என்னால் உபவாசம் இருக்க முடியல. ஆனாலும் நான் உபவாசம் இருக்கிறேன்ப்பா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஒரு வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு உதவி செஞ்சார். என் பங்கை நான் ஆரம்பித்து வச்சேன். எங்கள் அப்பா அவருடைய வேலையை அவர் சொல்லியிருக்கிறாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னா கர்த்தர் நியாயம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை
மோசேக்கு சித்தனை எல்லாம் முடிந்து ரெகபோத் உனக்காக எனக்காக கர்த்தர் ரெகபோத்தை திறப்பாரு. கர்த்தர் ரெகபோத்தை திறப்பாரு. நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்த தாட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியாது. இந்த போராட்டம் வெறும் சபைக்கான போராட்டம் இல்லை. நான் ஜெபம் பண்ணும்போது சபையில் 9 மணி ப்ரேயரில் கூட சொன்னேன், இது சபைக்கான போராடுதல் மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கான போராடுதல். இந்த உபவாச ஜபத்துக்கு அப்புறம் இதில் ஒருமனப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு ரெகபோத்தை உண்டாக்குவார். கர்த்தர் ஒரு ரெகபோத்தை உண்டாக்குவார். சபையோடு கூட இணைந்திருக்கிற சபை மக்களுக்கு கர்த்தர் ஒரு ரெகபோத்தை உண்டாக்குவார். சபையோடு கூட இணைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லு. இந்த 100க்கு அதிபதி, வேதத்தில் 100க்கு அதிபதி இருக்கிறாரு. அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக போய் கர்த்தர் கிட்ட ஆண்டுகிட்ட போய் பேசுகிறான். என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவர் சொல்ல நான் வரேன் அப்படின்றார். இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் போய் தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டுகிட்ட போய் நிற்கும்போது அங்கே இருக்கிற சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே அவன் கேட்குறத செஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவன், நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தவன். அவன் ஜனங்களை நேசித்து ஜனங்க ஆராதிக்கிறதுக்கு ஜனங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்குறவன் சொன்ன மாத்திரத்தில் அவன் எந்த நேரத்தில் வந்து ஆண்டுகிட்ட கேட்டானோ அந்த நாழிகளே அந்த வேலைக்காரன் சுகமானானா. நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்காக பணத்தினாலேயோ ஜபத்தினாலேயோ உடைய உழைப்பினாலேயோ தாங்க வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நீர் எதிர்பார்க்கிற நாழிகையில் கர்த்தர் செய்வார். அதுக்கு முன்னாடி எத்தனை ஃபெயிலியராக இருக்கலாம், எத்தனை தோல்வியாக இருக்கலாம், எத்தனை ஏமாற்றங்களாக இருக்கலாம், எத்தனை இயேசுக்கு வந்திருக்கலாம், எத்தனை சித்தனா வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்காக ரெகபோத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் சபை மக்களுக்கு இந்த உபவாசத்துக்கு பிறகு ஒரு ரெகபோத் உண்டாக போகுது. நீ ஒரு ரெகபோத் உண்டாக போகுது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வந்தீங்க பாருங்க. அப்பா எதை பார்க்குறாருன்னா மனசை பார்க்குறாரு. உங்கள் மனசை பார்க்குறாரு. உங்கள் மனசை பார்த்து கர்த்தர் இன்னும் ஆஸ்வதிப்பார். நீங்கள் வந்தது என்னமோ ஆலயத்துக்கான நோக்கத்துக்காக, ஆனால் நடக்க போகிறது என்னமோ கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து ஆஸ்வதிக்க போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றிகளை இதோடு கூட நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் தடைகளை நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே
உங்களால் குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். நீங்கள் எது குறைவாக இருக்குதோ பரவாயில்ல, கர்த்தர் இன்னைக்கு நிறைவாக்குவார். நான் விசுவாசிக்கிறேன். 100% சொல்கிறேன். இங்கே ஒருமனப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. பைபிளில் எழுதி வச்ச வார்த்தைலாம் என்னென்னா, அந்த வார்த்தையை சொல்லி இந்த கோர்ட்டில் அட்வொகேட்டுங்க வாதாடுவாங்க. என்ன வாதாடுவாங்கன்னா, ஏற்கனவே அவங்க கையில் ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கில் அந்த வருஷத்தில் அந்த சட்டத்தில் என்ன தீர்ப்பு செஞ்சாங்களோ அதை சொல்லி இங்கே கேட்பாங்க. அன்றைக்கி செஞ்சிங்கல்ல, இன்றைக்கி எனக்கு அதை செய்யுங்க, அன்றைக்கி இதே சூழ்நிலைக்கு இது மாதிரி பண்ணிங்கல்ல அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. அந்த வாதாடுறதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டது தான் இந்த பரிசுத்த வேதாகமும். இதில் எழுதப்பட்டதெல்லாம் இதே போல் சம்பவங்கள் அன்றைக்கி நடந்தது. அந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் தேவன் அற்புதம் செய்தார் இல்லையா? அதை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, அன்றைக்கி அதில் செஞ்சிங்கல்லப்பா, இன்றைக்கி எனக்கு நீங்கள் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக தான் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. இது பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டதில்லை. இது என் வாழ்க்கைக்கான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னு சொன்னால் கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். உன் சூழ்நிலை என்ன வேணா இருக்கலாம், உன்னுடைய காரியம் எப்படிப்பட்டதாக வேணா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். அவர் ஜெயக்கொடி ஏற்ற வல்லவர். சொல்லுக்கு வெள்ளம் போல சத்துரு எழும்பி வருவான், வெள்ளம் போல உன்னை பின்தொடர்ந்து வருவாங்க, வெள்ளம் போல உனக்கு எதிரிட்டு வருவாங்க. ஆனால் கர்த்தரோ ஜெயக்கொடி ஏற்றுவார். உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருவுக்கு கர்த்தர் உனக்காக ஜெயக்கொடியை ஏற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. கர்த்தர் நம்மளை ஆவியில் புது பலன் அடைய கர்த்தர் புதுப்பிக்க முடியாது. சோர்ந்து போயிடாம விசுவாசம் என்ன பண்ணுவோன்னா, அப்படியே நம்மளை பலவீனப்படுத்த, நம்முடைய அவிசுவாசத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்க. அப்போ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானே, கர்த்தர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். உங்கள் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக அன்லிமிட்டட் தெய்வம், அளவே கிடையாதுங்க. அப்பா செய்கிறதுல அளவே கிடையாது. ஆனால் ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு ஆண்டிகிட்ட வந்து முறையிட்டுட்டு போனாங்க. அந்த கொடுத்த ஒரு பிள்ளையை கூட்டின்னு வந்து ஆண்டிகிட்டே கொடுத்துட்டாங்க. நான் ஒன்று கூட இல்லைன்னு சொன்னேன், எனக்கு கொடுத்தீங்க பரவாயில்ல நீங்கள் வச்சிங்கன்னு. ஆனால் அந்த ஒன்றை கொடுத்ததுக்கு பிறகு கர்த்தர் அவங்களுக்கு பல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. அதுதான் சொல்கிறேன், ஆண்டவர் அன்லிமிட்டடான தெய்வம். நீ என்ன செய்றி அதை கர்த்தர் உனக்கு திரும்ப பல மடங்காக செய்வார். நீ ஜெபிக்கிறியா, கர்த்தர் உனக்கு பல மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீ உழைக்கிறியா, அதுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. நீ கொடுக்குறியா, கர்த்தர் அதுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் தலை மேலே வந்து அதை பழிக்கும்படி அந்த தலை மேலே இருக்கிற அந்த சாப கட்டுக்களை கர்த்தர் உடைத்து ஆசீர்வாதங்கள் உன் தலை மேலே வந்து அமரும். ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் உன் தலை மேலே வந்து அமரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை மாறி போச்சு. நீ ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், பாவம் பின்தொடர்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், வியாதி பின்தொடர்கிறதா இருக்கலாம், மரண கட்டு உன்னை பின்தொடர்றதா இருக்கலாம். இன்றைக்கி எல்லா கட்டையும் கர்த்தர் அறுத்து சபையே ஒரு பிரைட்டாக மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, சபை ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அங்கங்கே கட்டின எவ்வளோ பிரைட்னஸ்ஸு, அந்த மாதிரி சபைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருடைய முகங்களையும் கர்த்தர் அவ்வளோ ஒரு பிரகாசமாக மாற்ற போகிறாரு. என்னை கர்த்தர் அப்படி மாற்றிட்டு இருக்கிறாரு. எனக்குள்ளே அப்படி ஒரு அல்லமை இறங்கி கொண்டு இருக்குதுன்றவங்க ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரீபாதா ராலாபா, ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஸ்ராபாதா ராலாபா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை எல்லாம் சேர்ந்து மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை
இருக்கிறாங்களோ. சங்கீதத்தில் இந்த மாதிரி தாவீது எழுதி வச்சிரு, இந்த வேலைக்காரியுடைய கை தன் எஜமானியே நோக்கி இருக்குமா போல, மணவாட்டினுடைய கை மணவாளனையே நோக்கி இருக்குமா போல, நாங்கள் எங்கள் அப்பாவையே நோக்கி இருக்கிறோம். எத்தனை பேர் அப்பாவையே நான் நோக்கி இருக்கிறேன், நான் அவரையே நோக்கி, அவர் தாங்க, அவர் மட்டும்தான். இந்த திராணிக்கு மிஞ்சி ஒன்று நடக்குதுன்னா அது அப்பாவால் தான் நடக்கும். சொல்கிறவங்க சொல்லலாம், நான் கொடுத்தேன், நான் சப்போர்ட் பண்ணேன், நான் பேசினேன், நான் செஞ்சேன்னு. அதுக்கு அப்பா தாங்க உத்தரவு போடணும். அது தாமதம்னாலும் அது அப்பாவால் தான். அது சடனாக நடக்குதுனால அது எங்கள் அப்பாவால் மட்டும்தான். எத்தனை பேர் சொல்லுங்கப்பா, உங்களால் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, இங்கே சுயம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒரு அன்ஃபிட்டு, எங்களால் ஒன்றும் முடியல. எத்தனை பேர் அப்படி சொல்லிடு? நான் சொல்லுவேன், என்னால் எதுவுமே நடக்கலைன்னு போது சொல்லுவேன், இப்போ நான் ஒரு அன்ஃபிட்ப்பா, நான் எதுக்கும் தகுதியானவ கிடையாது, என்னால் எதுவும் முடியாது, என்னால் எதுவுமே முடியலப்பா. அதனால தான்ப்பா உங்ககிட்ட வந்துருக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பிள்ளைங்க பரீட்சை எழுதுனா கூட ஆண்டிகிட்ட போய் சொல்லுவேன், அப்பா என் பிள்ளையால் முடியாதுப்பா, பாஸ் பண்ண என் பிள்ளையால் முடியாது, படிக்க வைக்க என்னால் முடியாது, என்னால் முடியாமல் தான்ப்பா உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னுவேன். அப்பா இது வரைக்கும் எல்லாத்தையும் முடித்து கொடுத்தாரு. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் என்னால் முடியலன்னு சொல்லி பாருங்களேன். நம்மளால் முடியும், நம்மளால் முடியும், நம்மளால் செஞ்சிட முடியும், வாங்கிட முடியும், பண்ணிட முடியும், பேசிட முடியும் அப்படின்ற வரைக்கும் அது நம்ம சுயம். எப்போ நம்மளால் முடியலன்றமோ அது அப்பாவையே சார்ந்து இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை முழுக்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் அப்பா கிட்ட சொல்லுங்கள். நம்ம எல்லாத்தையும் அடிபட்டுட்டு போய் சொல்கிறதில்ல, ஆரம்பத்துலேயே போய் நின்றுப்பா என்னால் முடியலப்பா, என்னால் முடியாது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பாருங்களேன். அப்படி சொன்னால் எல்லாருக்கும் ஆண்டு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி உங்களுக்கும் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க, எங்கள் அப்பா எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவர். அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இதை ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் இதை வந்து சுச்சுவேஷன் சாங்குன்னு யாரும் நினச்சின்னு இருக்கிறீங்க போல. சுச்சுவேஷன் சாங்கு இது இல்லை, அப்பாவை மகிமைப்படுத்த பாடுகிற ஒரு பாடல். இதை நீங்கள் இப்படி யோசிச்சிங்கனாக்கா எல்லாருக்கும் நடக்கிற அற்புதத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடும். அந்த அற்புதத்தை பெற இடத்துல நானும் இருக்கணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே,
இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தி நம்மளை ஆளுகை செய்து கடந்து போகும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ரெகபோத்தை திறந்து கொடுக்க போறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த எல்லாரையும் ஆஸ்வதிங்கப்பா. வரும்போது எந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், ஏதாவது திட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் கடந்து போகும்போது மனசார வாழ்த்தி செபிக்கிறோம்ப்பா. எல்லாரும் ரெகபோத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. இந்த உபவாசத்துக்கான பலனை ஆண்டவர் முடிவில் எங்கள் சபை மக்கள் பெற்றுக்கொள்ளட்டே. இயேசுவின் நாமத்தில் கருத்துக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.